மக்கள் திலகம் அவர்கள் அவருடைய வாழ்நாள்ல கடைபிடித்த 3 கொள்கைகள் 3 பேரிடமிருந்து கற்றுக்கொண்டதனை சொல்லலாம். இதுல முதல் கொள்கை ஆனது, நம்ம தேடி வந்து யாராவது உதவி கேட்டா கண்டிப்பா அவங்களுக்கு செய்யணுன்ற ஒரு கொள்கை. இந்த கொள்கையை யார்கிட்ட இருந்து மக்கள் திலகம் அவர்கள் கத்துக்கிட்டாங்க அப்படின்னா, கலைவாணர் NSK அவர்கள் கிட்ட இருந்து தானே மக்கள் திலகம் அவர்களே பல பேட்டிகள்லயும் சொல்லியிருக்காரு. ஒரு தடவை மக்கள் திலகம் அவர்கள் கிட்ட, நீங்க முதலமைச்சர் ஆனப்ப கலைவாணர் NSK அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா உங்க அமைச்சரவையில இடம் கொடுத்திருப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மக்கள் திலகம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? கலைவாணர் NSK அவர்கள் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா அவர்தான் முதலமைச்சர், அவருடைய அமைச்சரவையில நான் பங்கெடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பைத்தியக்காரன் திரைப்படம் ஒரு சமூக சீர்திருத்த கருத்துள்ள திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது வயதானவர்கள் இளம் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள கூடாது என்ற கருத்தை வலியுறுத்திய ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். இந்த படத்துல மக்கள் திலகம் அவர்கள் மூர்த்தின்ற கதாபாத்திரத்துல ரொம்ப அருமையாவே நடிச்சிருப்பாரு.